கர்த்தருடைய பிள்ளையே, எல்லார் கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். என்ன, உனக்கு விரோதமா எழும்புகிற யுத்தம் வாய்க்காது மகளே, உனக்கு விரோதமா எழும்புகிற யுத்தம் வாய்க்காது. உனக்கு விரோதமா எழும்புகிற மனிதன் நிர்மலமாவான். உனக்கு விரோதமா எழும்புகிற மனிதன் நிர்மலமாவான். உனக்கு விரோதமா எழும்புகிற மனிதன் திரும்ப எழும்பவே மாட்டான். சொல்லுங்க, உனக்கு விரோதமா எழும்புகிற மனிதன் திரும்ப எழும்பவே மாட்டான். உனக்கு விரோதமா எழும்புகிற மனிதன் திரும்ப எழும்பவே மாட்டான். சொல்லுங்களேன், ஏன்னா அவன் இடுப்பு எலும்பை கர்த்தர் நொறுக்கி போடுகிறார். அவன் இடுப்பு எலும்பை கர்த்தர் நொறுக்கி போடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு விரோதமா எழும்பி வருவார்கள், உனக்கு விரோதமா எழும்பி வருவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ளவே மாட்டார்கள். உன்னை ஜெயிக்க முடியாது. காரணம், உன்னோடு கூட இருக்கிற என் பரலோகத்தின் தெய்வம், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு விரோதமா எழும்புகிறவனை கர்த்தர் நிர்மூலமாக்குறீங்கப்பா. எனக்கு விரோதமா எழும்புகிற மனிதன் திரும்ப எழும்பக்கூடாதபடி அவன் இடுப்பு எலும்பை நொறுக்குகிறீங்க ஆண்டவரே. எனக்கு விரோதமா எழும்பி பாளையம் இறங்கினாலும் மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே, அவன் ஜெயிக்க கூடாதபடி அவன் தோற்கடிக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் செபிக்கலாமா? கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு கூட பேசி இருக்கிறார் மகளே. கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு கூட பேசி இருக்கிறார். உனக்கு விரோதமா எழும்புகிற யுத்தம் வாய்க்காதே. உனக்கு விரோதமா எழும்புகிற யுத்தம் வாய்க்காதே. எல்லாரும் தேங்க் யூ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, தேங்க் யூ ஜீசஸ்.